பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையின் காற்றோடு கணிதம். இன்றைய நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் யுவராஜ். என்ன நேயர்களே, போன வாரம் நீங்கள் ரொம்பவே வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க. சின்ன சின்ன குழந்தைகளோட கணித திறமை அதை பேச்சு மூலயமா உங்கள்கிட்ட வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நேயர்களே, அந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சி தான் இந்த வாரமும் நம்ம கேட்க போகிறோம். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இந்த மாதம் முழுக்க இதே மாதிரி குழந்தைகளோட கொஞ்சம் பேசுகிற அந்த குரல்களையும் கேட்க போகிறோம். சரி நேயர்களே, வாங்க நாம் இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அந்த குழந்தைகள் பேசுகிறத கேட்கணும்னு ஆர்வமாக இருக்க மாட்டீங்களா? வாங்க பார்க்கலாம். வரையணும் ஓவியந்தான் வரையணும் ஓவியந்தான் வரையணும். குழந்தைகள் கணித திருவிழாவில் ஓவியந்தான் வரையணும். குழந்தைகள் கணித திருவிழாவில் ஓவியந்தான் வரையணும். கணித ஓவியந்தான் வரையணும். வரையலாம் ஓவியம்தான் வரையலாம் ஓவியம்தான் வரையலாம். எண்களை கொண்டு நீயுமே ஓவியம்தான் வரையலாம். எண்களை கொண்டு நீயுமே ஓவியம்தான் வரையலாம். வரையணும் பூஜ்ஜியம்தான் வரையணும் பூஜ்ஜியம்தான் வரையணும். வரையலாம் பூஜ்ஜியம்தான் வரையலாம் பூஜ்ஜியம்தான் வரையலாம். பூஜ்ஜியத்தை கொண்டு நீ சூரியனை வரையலாம். பூஜ்ஜியத்தை கொண்டு நீ சூரியனை வரையலாம். வரையணும் ஒன்றை நானும் வரையணும் ஒன்றை நானும் வரையணும். வரையலாம் ஒன்றை நீயும் வரையலாம் ஒன்றை நீயும் வரையலாம். ஒன்றை கொண்டு நீயுமே மரத்தையே வரையலாம். ஒன்றை கொண்டு நீயுமே மரத்தையே வரையலாம். வரையணும் ரெண்டை நானும் வரையணும் ரெண்டை நானும் வரையணும். வரையலாம் ரெண்டை நீயும் வரையலாம் ரெண்டை நீயும் வரையலாம்.
ரெண்டை கொண்டு நீயுமே மரங்கொத்தியை வரையலாம். ரெண்டை கொண்டு நீயுமே மரங்கொத்தியை வரையலாம். வரையனு வரையனு மூன்றை நானு வரையனு. வரையனு வரையனு மூன்றை நானு வரையனு. வரையலாம் வரையலாம் மூன்றை நீயும் வரையலாம். வரையலாம் வரையலாம் மூன்றை நீயும் வரையலாம். மூன்றை கொண்டு நீயுமே பறக்கும் பறவை வரையலாம். மூன்றை கொண்டு நீயுமே பறக்கும் பறவை வரையலாம். வரையனு வரையனு நான்கை நானு வரையனு. வரையனு வரையனு நான்கை நானு வரையனு. வரையலாம் வரையலாம் நான்கை நீயும் வரையலாம். வரையலாம் வரையலாம் நான்கை நீயும் வரையலாம். நான்கை கொண்டு நீயுமே நிற்கும் கொக்கை வரையலாம். நான்கை கொண்டு நீயுமே நிற்கும் கொக்கை வரையலாம். வரையனு வரையனு ஐந்தை நானு வரையனு. வரையனு வரையனு ஐந்தை நானு வரையனு. வரையலாம் வரையலாம் ஐந்தை நீயும் வரையலாம். வரையலாம் வரையலாம் ஐந்தை நீயும் வரையலாம். ஐந்தை கொண்டு நீயுமே நாய்க்குட்டியை வரையலாம். ஐந்தை கொண்டு நீயுமே நாய்க்குட்டியை வரையலாம். வரையனு வரையனு ஆரை நானு வரையனு. வரையனு வரையனு ஆரை நானு வரையனு. வரையலாம் வரையலாம் ஆரை நீயும் வரையலாம். வரையலாம் வரையலாம் ஆரை நீயும் வரையலாம். ஆரை கொண்டு நீயுமே நத்தையையே வரையலாம். ஆரை கொண்டு நீயுமே நத்தையையே வரையலாம். வரையனு வரையனு ஏழை நானு வரையனு. வரையனு வரையனு ஏழை நானு வரையனு. வரையலாம் வரையலாம் ஏழை நீயும் வரையலாம். வரையலாம் வரையலாம் ஏழை நீயும் வரையலாம். ஏழை கொண்டு நீயுமே மலையே வரையலாம். ஏழை கொண்டு நீயுமே மலையே வரையலாம். வரையனு வரையனு எட்டை நானு வரையனு. வரையனு வரையனு எட்டை நானு வரையனு. வரையலாம் வரையலாம் எட்டை நீயும் வரையலாம். வரையலாம் வரையலாம் எட்டை நீயும் வரையலாம். எட்டை கொண்டு நீயுமே முயல் குட்டியை வரையலாம். எட்டை கொண்டு நீயுமே முயல் குட்டியை வரையலாம். வரையனு வரையனு ஒன்பதை நானு வரையனு. வரையனு வரையனு ஒன்பதை நானு வரையனு. வரையலாம் வரையலாம் ஒன்பதை நீயும் வரையலாம். வரையலாம் வரையலாம் ஒன்பதை நீயும் வரையலாம். ஒன்பதை கொண்டு நீயுமே சிங்கத்தின் தொடையை வரையலாம். ஒன்பதை கொண்டு நீயுமே சிங்கத்தின் தொடையை வரையலாம். வரையனு வரையனு பத்தை நானு வரையனு. வரையனு வரையனு பத்தை நானு வரையனு.
வரையலாம் வரையலாம் பத்தை நீயும் வரையலாம். வரையலாம் வரையலாம் பத்தை நீயும் வரையலாம். பத்தை கொண்டு நீயுமே புல்வெளியை வரையலாம். பத்தை கொண்டு நீயுமே புல்வெளியை வரையலாம். வரைஞ்சோமே வரைஞ்சோமே எண்களை கொண்டு நாமுமே. வரைஞ்சோமே வரைஞ்சோமே எண்களை கொண்டு நாமுமே. மிருகங்களை வரைஞ்சோமே மிருகங்களை வரைஞ்சோமே. காட்டு மிருகங்களை வரைஞ்சோமே. ஆடினோமே ஆடினோமே நடனம் தான் ஆடினோமே. ஆடினோமே ஆடினோமே நடனம் தான் ஆடினோமே. குழந்தைகள் கணித திருவிழாவில் நடனம் தான் ஆடினோமே. குழந்தைகள் கணித திருவிழாவில் நடனம் தான் ஆடினோமே. அரங்கேறியதே அரங்கேறியதே நடனம் தான் அரங்கேறியதே. அரங்கேறியதே அரங்கேறியதே நடனம் தான் அரங்கேறியதே. காட்டில் எங்களின் ஓவிய நடனம் தான் அரங்கேறியதே. காட்டில் எங்களின் ஓவிய நடனம் தான் அரங்கேறியதே. லாலா 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 சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே அவங்களுடைய குழந்தைகள் தினத்தை குழந்தைகள் கணித தினமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க சொல்லணும். ஏன்னா அவங்களுக்குள்ள கணிதத்துக்கான ஆர்வம் இவ்வளோ இருக்குன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்குள்ள இவ்வளோ திறமைகள் இவ்வளோ விஷயங்கள் கணிதத்தை எவ்வளோ அழகாக அவங்களுக்கு தெரிஞ்ச பாணியில் கதை மூலமாக கவிதை மூலமாக ரொம்பவே அழகாக நமக்கு வெளிக்காட்டிகிட்டு இருக்காங்க. சரி நேர்களே, தொடர்ந்து இளைஞர்கள் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக இன்னும் நிறைய குழந்தைகள் அவங்களோட இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாயம் 90.4 காற்றோடு கணிதம் 4 அலைவரிசை. ஒரு 5 வரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னும் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க. எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே.
என் பேர் நிஷாலி. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆல்வின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன். இப்ப நான் கவிதை சொல்ல போறேன் காந்திஜியை பற்றி. அகிம்சை என்பதன் மறுவடிவாய் ஆற்றல் ஒன்றைய துணை கொண்டு இரும்பை ஒத்த கொள்கையாலே ஈனச்சாதியாம் பழங்கியர் உறுதி குன்றால் இருத்ததிலே ஊசி முனை அளவேனும் பின்வாங்கா எங்கள் தெய்வம் காந்தி மகான் ஏழைக்கென்றே பிறந்தவனா ஐயமில்லா எளிய வாழ்வினையே ஒரு கணமும் மாறாது வாழ்ந்ததாலே ஓடிவிட்டார் வெள்ளையிரும் அச்சத்தாலே ஜெய்ஹிந்த். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலியின் 90.4 காற்றோடு கணிதம். என்ன நேயர்களே, குழந்தைகள் எல்லாருமே ரொம்பவே அழகா அவங்களுடைய திறமையை நம்மள்ட்ட வெளிக்காட்டிக்கிட்டே வராங்க. சரி நேயர்களே, நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம். அடுத்ததாக நம்மள்ட்ட பேசுறதுக்காக நிறைய குழந்தைகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க, நாம அவங்களுடைய மழலை குரல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். விடாமுயற்சி. தடைகளை தாண்டி வா, தன்னம்பிக்கை பெறுவாய். புயலுக்குள் புகுந்து வா, தென்றலை சந்திப்பாய். கடமைகளை செய்து வா, கண்டிப்பாய் வென்றுவாய். தோல்விகளை வென்று வா, வெற்றிகளை பெறுவாய். தேங்க்யூ. நண்பர்களின் ஈஞ்ச எம் பள்ளி, உன்னத வாழ்க்கை உயராது போராடிய எம் பள்ளி. ஐயங்களை அகற்றி ஒழுக்கமுடன் வாழவும் ஒற்றுமையுடன் வாழவும் கற்றுத்தந்த எம் பள்ளி. அவையின் தமிழ் போல் என்றுமே மறையாதம் பள்ளி அக்தே எம் பள்ளி. என் பேர் ஆர் யோகேஷ். தமிழவேல் உமா மகேஸ்வரனார் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். என் பேரு நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், சி செக்ஷன். நான் இப்போது கூற போவது அனைவரும் போடுவது இயல்பான கணக்கு. அப்பா போடுவது அன்பு கணக்கு, அம்மா போடுவது வீட்டு கணக்கு, அறிஞர்கள் போடுவது ஆய்வு கணக்கு, ஆசிரியர் போடுவது புத்தக கணக்கு, இறைவன் போடுவது உண்மை கணக்கு, யூகை செய்தவர் சேர்ப்பது புண்ணிய கணக்கு, உண்மையானவர் போடுவது நியாய கணக்கு, ஊதாரிகள் போடுவது செலவு கணக்கு, எதிரிகள் போடுவது பணிக்கணக்கு, ஏமாற்றுபவர் போடுவது போலி கணக்கு, ஐயத்துடன் போடுவது சந்தேக கணக்கு, ஒற்றுமையுடன் போடுவது குழு கணக்கு, ஓசையின்றி போடுவது மனக்கணக்கு, அவ்வை போடுவது தமிழ் கணக்கு, சேட்டுகள் போடுவது வட்டி கணக்கு, நீதிபதிகள் போடுவது நீதி கணக்கு, திருடர்கள் போடுவது தப்பு கணக்கு, திரும்பியவர்கள் போடுவது நியாய கணக்கு, மருத்துவர்கள் போடுவது உயிர் கணக்கு, நோயாளிகள் போடுவது செலவு கணக்கு, முதலாளிகள் போடுவது லாப கணக்கு, தொழிலாளர்கள் போடுவது உழைப்பு கணக்கு, இழந்தவர்கள் போடுவது நஷ்ட கணக்கு, கடைகளில் போடுவது வியாபார கணக்கு, மாணவர்கள் போடுவது தேர்வு கணக்கு, பாவிகள் போடுவது பாவ கணக்கு, படித்தவர் போடுவது எதிர்கால கணக்கு, பாமரர் போடுவது அன்றாட கணக்கு. வாழ்க்கையே ஒரு கணக்கு தான், அதை சரியாகவே வாழ்ந்தாதான் காட்டுவோம். தடைகளை தாண்டி வா, தன்னம்பிக்கை பெறுவாய். புயலுக்குள் புகுந்து வா, தென்றலை சந்திப்பாய். கடமைகளை செய்து வா, கண்டிப்பாய் வென்றுவாய். தோல்விகளை வென்று வா, வெற்றிகளை பெறுவாய். தேங்க்யூ. நண்பர்களின் ஈஞ்ச எம் பள்ளி, உன்னத வாழ்க்கை உயராது போராடிய எம் பள்ளி. ஐயங்களை அகற்றி ஒழுக்கமுடன் வாழவும் ஒற்றுமையுடன் வாழவும் கற்றுத்தந்த எம் பள்ளி. அவையின் தமிழ் போல் என்றுமே மறையாதம் பள்ளி அக்தே எம் பள்ளி. என் பேர் ஆர் யோகேஷ். தமிழவேல் உமா மகேஸ்வரனார் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். என் பேரு நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், சி செக்ஷன். நான் இப்போது கூற போவது அனைவரும் போடுவது இயல்பான கணக்கு. அப்பா போடுவது அன்பு கணக்கு, அம்மா போடுவது வீட்டு கணக்கு, அறிஞர்கள் போடுவது ஆய்வு கணக்கு, ஆசிரியர் போடுவது புத்தக கணக்கு, இறைவன் போடுவது உண்மை கணக்கு, யூகை செய்தவர் சேர்ப்பது புண்ணிய கணக்கு, உண்மையானவர் போடுவது நியாய கணக்கு, ஊதாரிகள் போடுவது செலவு கணக்கு, எதிரிகள் போடுவது பணிக்கணக்கு, ஏமாற்றுபவர் போடுவது போலி கணக்கு, ஐயத்துடன் போடுவது சந்தேக கணக்கு, ஒற்றுமையுடன் போடுவது குழு கணக்கு, ஓசையின்றி போடுவது மனக்கணக்கு, அவ்வை போடுவது தமிழ் கணக்கு, சேட்டுகள் போடுவது வட்டி கணக்கு, நீதிபதிகள் போடுவது நீதி கணக்கு, திருடர்கள் போடுவது தப்பு கணக்கு, திரும்பியவர்
மாணவர்கள் போடுவது நியாயக்கணக்கு, மருத்துவர்கள் போடுவது உயிர்கணக்கு, நோயாளிகள் போடுவது செலவு கணக்கு, முதலாளிகள் போடுவது லாப கணக்கு, தொழிலாளர்கள் போடுவது உழைப்பு கணக்கு, இழந்தவர்கள் போடுவது நஷ்ட கணக்கு, கடைகளில் போடுவது வியாபார கணக்கு, மாணவர்கள் போடுவது தேர்வு கணக்கு, பாவிகள் போடுவது பாவ கணக்கு, படித்தவர் போடுவது எதிர்கால கணக்கு, பாமரர் போடுவது அன்றாட கணக்கு. வாழ்க்கையே ஒரு கணக்கு தான், அதை சரியாகவே வாழ்ந்தாதான் காட்டுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வர். நான் தாவரை ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். நான் இப்ப பேச போறது மேத்ஸ் பத்தி பேச போறேன். நான் ஹர்னிஸ்வேதா அஸ்வரோட சேர்ந்து பேச போறேன். உங்களுக்கு தெரியுமா மேத்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு இப்ப மாடர்ன் பீரியட்ல? மேத்ஸ் இல்லைன்னா லைஃபே இல்ல, அப்படி ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கு. நம்ம லைஃப்ல அது ஒரு பார்ட்டாவே இருக்கு. எங்க போனாலும் அதுல ஒரு மேத்ஸ் இருக்கு. இப்போ நீங்க மேத்ஸ் தெரியலன்னா, நீங்க படிக்காதவங்க இருந்தா கூட உங்களுக்கு அது இந்த காலத்துல என்ன எல்லா சில்ட்ரன்ஸும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு மேத்ஸ் டஃப்பா இருக்கும். இருந்தாலும் அவங்க எஃபர்ட் எடுத்து அதை படிக்கணும். ஏன்னா லைஃப்ல எல்லாத்துக்குமே மேத்ஸ் உண்டு. ஐ மீன் நீங்க காலேஜ் போனா கூட எந்த பார்ட் எடுக்கிறீங்க, இன்ஜினியரிங்கா இருந்தாலும் எது எடுத்தாலும் மேத்ஸ் சப்ஜெக்ட் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். மேத்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மேத்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்ப நீங்க ஒரு கடைக்கு போனா கூட ஒரு திங் வாங்கினா கூட உங்களுக்கு அப்படி அன்எஜுகேட்டடா இருந்தீங்கன்னா அவங்க சீட் பண்ணலாம். அதே போல நீங்க இப்ப நினைக்கலாம், ஏன் படிக்கிறோம், ஏன் ஸ்கூல் போறோம்? எல்லாருக்குமே ஸ்கூல் பிடிக்காதுல்ல? பிடிக்குமா? நோ ப்ராப்ளம். நீங்க இப்ப நினைக்கலாம், ஆனா இப்ப நீங்க படிச்சாதான் பெரிய பிள்ளையானோட நீங்க ஜாலியா இருக்கலாம். தேங்க்யூ. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே அவங்களுடைய குழந்தைகள் தினத்தை குழந்தைகள் கணித தினமா மாத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லணும். ஏன்னா அவங்களுக்குள்ள கணிதத்துக்கான ஆர்வம் இவ்வளோ இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்குள்ள இவ்வளோ திறமைகள், இவ்வளோ விஷயங்கள், கணிதத்தை எவ்வளோ அழகா அவங்களுக்கு தெரிஞ்ச பாணியில் கதை மூலமா, கவிதை மூலமா ரொம்பவே அழகா நமக்கு வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. சரி நேர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள். உங்கள்கிட்ட பேசுறதுக்காக இன்னும் நிறைய குழந்தைகள் அவங்களோட இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். தொடர்ந்து இணைந்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாயம் 90.4 காற்றோடு கணிதம் 4 அலைவரிசை. ஒரு 5 வரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க.
அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. என் பேர் நிஷாலி. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆல்வின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன். இப்ப நான் கவிதை சொல்ல போறேன் காந்திஜியை பற்றி. அகிம்சை என்பதன் மறுவடிவாய் ஆற்றல் ஒன்றைய துறை கொண்டு இரும்பை ஒத்த கொள்கையாலே ஈனச்சாதியாம் பழங்கியல் உறுதி குன்றால் இருத்ததிலே ஊசி முனை அளவேனும் பின்வாங்கா எங்கள் தெய்வம் காந்தி மகான் ஏழைக்கென்றே பிறந்தவராம். ஐயமில்லா எளிய வாழ்வினையே ஒரு கணமும் மாறாது வாழ்ந்ததாலே ஓடிவிட்டார் வெள்ளையரும் அச்சத்தாலே ஜெய்ஹிந்த். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலியின் 90.4 காற்றோடு கணிதம். என்ன நேயர்களே, குழந்தைகள் எல்லாருமே ரொம்பவே அழகாக அவங்களுடைய திறமையை நம்மள்ட்ட வெளிக்காட்டிக்கிட்டே வராங்க. சரி நேயர்களே, நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம். அடுத்ததாக நம்மள்ட்ட பேசுறதுக்காக நிறைய குழந்தைகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க, நாம் அவங்களுடைய மழலை குரலில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். என் பேர் யஸ்னேகா. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் ஒரு சாங் பாட வரேன். ஏ தன்னே தன்னானே 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 ஏ தன்னானே 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 ஏ திருச்சி சில்லாவுல பெரியார் செங்கோடி நாட்டில செங்கோடி மேலேறி பெரியார் செல்வம் பிறந்ததம்மா. ஏ தன்னானே 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 ஏ மதுர சில்லாவுல பெரியார் மஞ்சக்கோடி நாட்டை மஞ்சக்கோடி மேலே பெரியார் மாலை பிறந்ததம்மா. ஏ தன்னானே 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 ஏ வெள்ளிக்கிழமையில முனியம்மா வீடு ஒளி வயல வடர போல வந்து பெரியார் வெத்தலை கேட்டாரோ. ஏ தன்னானே 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 ஏ சனிக்கிழமையில முனியம்மா சாணங்கார செய்யல சாமிய போல வந்து பெரியார் சத்தியம் கேட்டாரோ. ஏ தன்னானே 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 ஏ தன்னானே. நன்றி. என் பேர் நிஷாலி. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆல்வின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன். இப்ப நான் கவிதை சொல்ல போறேன் காந்திஜியை பற்றி. அகிம்சை என்பதன் மறுவடிவாய் ஆற்றல் ஒன்றைய துறை கொண்டு இரும்பை ஒத்த கொள்கையாலே ஈனச்சாதியாம் பழங்கியல் உறுதி குன்றால் இருத்ததிலே ஊசி முனை அளவேனும் பின்வாங்கா எங்கள் தெய்வம் காந்தி மகான் ஏழைக்கென்றே பிறந்தவராம். ஐயமில்லா எளிய வாழ்வினையே ஒரு கணமும் மாறாது வாழ்ந்ததாலே ஓடிவிட்டார் வெள்ளையரும் அச்சத்தாலே ஜெய்ஹிந்த். என் பேர் நிஷாலி. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆல்வின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன். இப்ப நான் கவிதை சொல்ல போறேன் காந்திஜியை பற்றி. அகிம்சை என்பதன் மறுவடிவாய் ஆற்றல் ஒன்றைய துறை கொண்டு இரும்பை ஒத்த கொள்கையாலே ஈனச்சாதியாம் பழங்கியல் உறுதி குன்றால் இருத்ததிலே ஊசி முனை அளவேனும் பின்வாங்கா எங்கள் தெய்வம் காந்தி மகான் ஏழைக்கென்றே பிறந்தவராம். ஐயமில்லா எளிய வாழ்வினையே ஒரு கணமும் மாறாது வாழ்ந்ததாலே ஓடிவிட்டார்
வெளியேறும் மச்சத்தாலே, ஓடிவிட்டால் வெளியேறும் மச்சத்தாலே. ஜெய்ஹிந்த். இளைஞர்களே, இந்த பகுதியில் வந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதெல்லாம் நம்புறதுக்கு இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் யாருக்கு தாங்க பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இந்த மாதம் முழுக்க குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகள் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக குழந்தைகளோட கந்த நிகழ்ச்சியை தாங்க பார்க்க போகிறோம். சரி நேயர்களே, அடுத்த பகுதியில் நாம் இன்னும் பல குழந்தைகளோட திறமைகளை கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்க கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம்.